கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் இன்றைய தினம் ஆத்துமா பாகம் 2 இந்த பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஆத்துமாவை குறித்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஆத்துமா என்றால் வேறு ஒன்றும் இல்லை, மனுஷன்தான். அவனுக்குள்ள மைண்ட் இருக்குது, உடம்பு இருக்குது, ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஜீவ ஆத்மா. படித்தோம் இல்லையா? அப்போது ஆத்மா சாகாது அப்படின்னு சாத்தான் சொல்லி கொடுத்துட்டான். ஆனால் நம்ம ஏற்கனவே படித்தோம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அப்போ செத்துப்போனவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னென்னு பார்த்தோம். செத்துப்போனவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எழுப்பாமல் யாரும் எந்திரிக்க போகிறது இல்லை. அது யாராக இருந்தாலும் ஆண்டவர் வந்து எழுப்பார். அப்போ அதுக்கு முன்னாடி யாரும் வந்து உயிரோடு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ கடந்த வாரத்தில் அந்த சாமியேல் தீர்க்கதரிசியாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மோசேயும் எலியாவும் வந்தது, அது ஒரு தரிசனம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்தோம் இல்லையா? அப்போது எதோட முடித்தோம்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை. அதில் வந்து ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏழை பரலோகத்துக்கு போனதாகவும் பணக்காரன் வந்து நரகத்துக்கு போனதாகவும் இன்றைக்கி ஒரு பெரிய போதனை வந்து இன்றைக்கி போதிக்கப்பட்டுருக்கு. அதில் நிறைய கேள்விகள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. லாசரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லக்கூடிய அந்த உவமை, அதை நமக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை குறித்து எப்படி போதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம், சில பெரிய பெரிய போதகர்களே அந்த பணக்காரன் வந்து ரொம்ப அதிகமாக மதுபானம் சாப்பிடுவான், அவன் விபச்சாரம் பண்ணுவான், அவன் பயங்கரமான எல்லா தவறுகளையும் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அதே மாதிரி லாசர் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான் கடவுள் இடத்துல அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓமையில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அப்படி இல்லை. பட் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து செத்து போனதுக்கப்புறம் பேசின மாதிரி இருக்கே. அப்போ வந்து செத்து போனவங்க வந்ததாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒரு பாகத்தை ரொம்ப தெளிவாக ஒரு முறை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாகம் என்ன என்பதை புரிஞ்சு கொண்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அருமையான சத்தியம் நமக்கு வெளிப்படும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த லாசரு ஐஸ்வர்யானுடைய அந்த ஓமைக்குள்ளே நம்ம போகலாம். பாருங்கள், லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றார் ஆண்டவர். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து சம்பிரமமாய் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவ்வளவுதான் அவனை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன். அடுத்தது, லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன்னுடைய பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இவ்வளோதான் லாசருவை பற்றி சொல்லப்பட்டது. அவர் கொஞ்சம் ஏழை. அவர் அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜை அருகே கீழே கிடக்கிற விழுகிற அந்த துணிக்கைகளில் ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு பார்க்குறக்கு இருக்கார். இப்போ அவருக்கு ஒரு குஷ்ரோகம் வந்த மாதிரி இருக்குது. நாய்கள் வந்து ஒரு பருக்களை நக்கிற்று. இதான் ரெண்டு பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். இப்போ அடுத்தது பாருங்கள், 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமினுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க, இப்போ அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். கொஞ்சம் கவனிங்க, பரலோகத்துக்கு போனார்னு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் பரலோகத்துக்கு போயிட்டார்னு சொல்லி. பரலோகத்துக்கு போனார் நாங்கள் இல்லை, ஆபிரகாமின் மடியில் போகிறார். சரிங்களா? ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ அடுத்தது, இந்த ஐஸ்வர்யவான் கீழே பாதாளத்தில் வேதனைப்படுறார். பாருங்கள், பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பார்த்துட்டு அப்பொழுது அவன் என்ன சொல்கிறாரு, அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறார். பாருங்கள், ஆபிரகாமை பார்த்து ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறார் கவனிங்க. தகப்பனாகிய ஆபிரகாமே அப்படிங்கிறார். கொஞ்சம் கவனிங்க, இந்த ஐஸ்வர்யவான் அந்த ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறார், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி
லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையிலே நான் வேதனைப்படுகிறேன் அப்படின்னு கூப்பிட்றார். இப்போ இந்த சொல்லக்கூடிய நிறைய போதகங்கள் எப்படி இருக்குன்னா, அதாவது லாசரு பரலோகத்துக்கு போன மாதிரியும் ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படுற மாதிரியும், அப்போ திடீர்னு அங்கேருந்து லாசருக்கிட்ட இருந்து ஒரு தண்ணி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அவர் அங்கேருந்து விரல் நுனியில் துணிச்சு அவர் தன்னுடைய நாக்கில் அந்த தண்ணி விடுறதுக்கு பரலோகமும் நரகமும் அவ்வளோ பக்கத்தில் இருக்கா என்று ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை மைண்டில் வைக்கலாம். அடுத்தது பாருங்கள், 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சொல்கிறார், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய். நீ நிறைய தீமை செஞ்ச, பாவம் செஞ்சனெல்லாம் சொல்லலை, நீ நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுதோ அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படி கவனிச்சிட்டேவா. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும். அப்போ உங்கள் எங்கள் ஆபிரகாம் பேசுகிறார் பாருங்க. இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு, அதாவது ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஐஸ்வர்யவான் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொல்கிறார் பாருங்கள். இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகும் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துல சொல்கிறார் உங்களிடத்திற்கு கடந்து வரவும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரும் ஆபிரகாம் சைடு சொல்கிறார். மனமுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பெரும் பிளப்பு உண்டாயிருக்குன்றார். ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு. அவர் மேலே போயிட்டார், அவர் எங்கிட்ட வந்துட்டார், நீ கீழே போயிட்ட, இனி நீயும் மேலே வர முடியாது, லாசருவும் கீழே வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பிளவு உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இன்னும் இந்த ஊமை முடியல. அதற்கு அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறார் பாருங்க. லூக்கா 16:27 வாசிக்கலாம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். பாருங்க, மறுபடியும் இந்த ஐஸ்வர்யவான் சொல்றார், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே அப்படின்னு. இந்த ஐஸ்வர்யவானுக்கு தகப்பன் யாரா? ஆபிரகாம். பாருங்க, ஐஸ்வர்யவானுக்கு தகப்பன் ஆபிரகாம். ஆனால் லாசரு அட்ரஸே இல்லாமல் இருந்து திடீர்னு ஆபிரகாமின் மடியில் போய் என்ன ஆகிட்டார், உட்கார்ந்துட்டார். இதுதான் பெரிய ஆச்சரியம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்காங்க, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துல வராதபடிக்கு நீர் லாசருவை கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் மனம் மாறி வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்கு ஆபிரகாம் அவரை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறார், எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்கிறாங்க, இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு லாசரை அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லி கொஞ்சம் அவங்க திருந்துவாங்க இல்லையா, அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு வருவாங்க இல்லையான்னு சொல்லும்போது, அதற்கு ஆபிரகாம் சொல்கிறார் ஐஸ்வர்யவானை பார்த்து, என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு மோசே தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்கப்பா. அப்படின்னா மோசே தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்கங்கிறார். இன்னும் முடியல. மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார், அதற்கு அவன், அப்படியெல்லாம் தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அந்த வசனம் புரியுதுங்களா? என்ன சொல்கிறார்? இல்லை தகப்பனாகி ஆபிரகாமே, யாராவது செத்துப்போன நிலைமையிலிருந்து போய் சொன்னால் அவங்க கேட்பாங்க இல்லையான்னு கேட்கும்போது, இந்த ஓமையினுடைய கன்க்ளூஷன் இதுதான். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? மோசே சொல்லியே கேட்கல. கவனிக்கிறீங்களா? மோசே சொல்லியே அந்த ஜனங்க கேட்கல, இனி செத்து போனவங்க போய் சொல்லியா கேட்க போகிறாங்க என்று அந்த ஓமையை அப்படியே முடிச்சிட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இது என்ன, இது முதல் என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அதற்கு முன்பாக இந்த உவமையை சில தவறான போதகங்களை போதிக்கக்கூடியவர்கள் எப்படி போதிச்சிட்டாங்கன்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பரலோகம்,
இன்னொன்று நரகம். புரியுதுங்களா? அதில் லாசரு வந்து பரலோகத்துக்கு போயிட்டார், ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டார். ஐஸ்வர்யவான் நிறைய தப்பு பண்ணார், நரகத்துக்கு போயிட்டார். லாசரை ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார், அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் என்று மாதிரியெல்லாம் போதகங்கள் வந்துடுச்சு. ஆனால் அங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் எந்த தவறு செய்த மாதிரியும் அங்கே இல்லை, லாசரு எந்த நல்லது செய்த மாதிரி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு பணக்காரனும் தன்னுடைய மேஜைக்கு கீழே ஒரு குஷ்ரோகியை வந்து சாப்பிட்றதுக்கு விட மாட்டான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்க ஐஸ்வர்யவானுடைய மேஜைக்கு கீழே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் அந்த ஒரு லாசர் அங்கே இருந்திருக்கார். அப்படின்னா இது என்னன்னு சொல்லி முதல்ல நம்ம கவனிக்கும் பொழுது, முதல்ல இதை எதை கிளியர் பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த பரலோகம் நரகம் அப்படிங்கிற விஷயத்தினுடைய தெளிவுகள் நமக்கு கொஞ்சம் வேணும். இன்றைக்கு நிறையா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பரலோகத்தை பற்றின நிறையா சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பரலோகம் என்றாலே அது ஒரு பெரிய தங்க மாளிகை, எல்லாமே தங்கத்தில் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம போனோம்னா தங்க படிக்கட்டில் ஏறலாம், தங்க கட்டில் படுக்கலாம், தங்க சுவிட்ச் போட்டால் தங்க ஃபேன் ஓடும், இப்படியே எல்லாமே தங்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றம். அதே வந்து நரகம்னா நெருப்பு சட்டியில் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், சதா காலங்களையும் எல்லாரையும் போட்டு அந்த நெருப்பில் பாவம் செய்தவர்கள் எல்லாம் போட்டு வாட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கு நிறைய நரக போதனைகள் எல்லாம் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரியணும்னா, இந்த போதனைகள் அப்படி இருந்தால் கூட இது வேதத்திற்கு ஒத்து இருக்கிறதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேதத்தோட பொருந்தி வருதா? இப்போ கூட நிறைய பேர் ஒரு சிலர் சொன்னாங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததாகவும், பரலோகத்தில் தேவன் வந்து ஏதோ கேசட்டெல்லாம் கொடுத்து இது நீ போய் வீட்டில் அந்த இதை நல்லா வெளிப்படுத்தின ஏதோ சொன்ன மாதிரிலாம் ஒரு சில தகவல்கள் வந்தது. அப்போ அநேக சகோதரர்கள் ஃபோன் மூலமாக கேட்டாங்க, ஏன் பிரதர் பரலோகத்துக்கு யாராவது போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, நமக்கு வசனம் தான் வந்து ஆத்தன்டிக் இல்லையா? கிளியராக இருக்க பாருங்கள். யோவான் 3:13 வாசிக்கலாம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்போ பாருங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. அப்போ ஆண்டவர் தான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார், அவர் தான் பரலோகம் போயிருக்கிறார், மறுபடியும் பரலோகத்திலிருந்து வருகிறார். கவனிங்க, வந்து தான் எல்லாத்தையும் அவருடைய சீஷர்களை எல்லாத்தையும் சொல்ல, உலகத்தில் எல்லாத்தையும் சொல்ல, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணிட்டு வந்து என்னோட உங்களை சேர்த்துக்கொள்வேன் அவரை பின்பற்றுகிற சீஷர்களை சொல்கிறார். அப்போது அது கூட இயேசு கிறிஸ்து வந்து தான் கூட்டிகிட்டு போகணும். புரியுதுங்களா? வந்து தான் கூட்டிகிட்டு போகணும். அதற்கு முன்பாகவே நான் பரலோகம் போயிட்டேன், ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு யார் சொன்னாலும் அது சத்தியத்தின்படி, அது சுத்தமான பொய் இந்த வசனத்தின்படி. ஏன்னா உண்மையை தான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஆண்டவர் இந்த வந்து தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதுக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்தேன், ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனார்னு எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சொன்னாலும் அந்த ஊழியக்காரன் பொய்யான ஊழியக்காரன். ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா வேதத்திற்கு மூணு நம்ம சொல்லிடக்கூடாது. நீங்கள் சொல்லவே எதையும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவறாக சொல்லிடக்கூடாது. அப்படியே சின்ன ஏதாவது தவறாக சொன்னக்கூட உடனடியாக என்ன பண்ணிடணும், அதை உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்டு கன்ஃபஸ் பண்ணிடணும். நான் போன வாரம் பேசுனதில் இந்த தவறு இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுங்க, அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணுமா. அதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அடையாளம். புரியுதுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரியை கவனிங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது என்னன்னு இது ஒரு நடந்த விஷயமா? ஒரு சிலர் நிறையா சகோதர சகோதரிகள் இது ஒரு நடந்த விஷயமாக கூட நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு கதை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாஷையில் சொல்லப்போனால் ஒரு கதை மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்கிறார். கவனிங்க, உவமை என்றாலே ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிற உதாரணம். அது ஒரு கதை மாதிரி இருக்கலாம், ஒரு செய்முறை விளக்க மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்து உதாரணமாக சொல்கிறோம், அதுதான் உவமை. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சம்பவத்தை ஒரு உவமையாக சொல்கிறார். இது நடந்த சம்பவம் அல்ல, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தேயு 13:34 வாசிக்கலாம். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாக பேசினார், ஊமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. பார்த்தீங்களா என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. ஊமைகளாலே தான் பேசினார், உவமைகளாலே என்று அவர் பேசலை அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆண்டவர் பேசினது எல்லாமே உவமைகள் தான்.
அப்படின்னா புரியுதா? மறைச்சு தான் பேசியிருக்கார். ஒரு நல்ல பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு கருத்தை ஒரு கதை போல புரிஞ்சுக்கிற மாதிரி, அவருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிற மாதிரி. அதனால தான் 35ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளாக இருக்கிறவர்களை என்ன செய்கிறேன், நான் வெளிப்படுத்துவேன். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஓமையில் என்ன இருக்குது? உலக தோற்றம் முதல் மறைந்திருக்கிற மறைபொருள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், போய் உள்ளுக்குள்ளே போய் அந்த ஓமைகளை படித்து அதில் என்ன ஆண்டவர் சொல்ல வரார், அதுக்குரிய ஏதாவது ஜோடி வசனம் இருக்கா, அது தேவனுடைய திட்டத்தோடு ஏதாவது பொருந்தி வருதா, இதுதாங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறதுக்கு பேர் ஆராய்ந்து பாருங்கள் இல்லை, இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்து நிதானிக்கணும், நிதானமாக உட்கார்ந்து தியானம் செய்யணும், டிஸ்கஸ் பண்ணணும். அநேக சந்தர்ப்பங்களில் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, தேவனே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒன்றும் புரியல, நீங்கள் சம்பூர்ணமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஜெபம் செய்யும்பொழுது கட்டாயமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தேவன் இதனுடைய பொருளை நமக்கு விளங்க வைப்பார். மற்றது எல்லாத்துக்கும் ரிஸ்க் எடுக்கணும் இல்லையா? இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய ஊமை தான் சொல்லியிருக்கீங்க, இதில் என்ன? இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஊமை பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சத்தியமாக இப்போ அது வெளிப்படப்போகுது. ஸோ இப்போ நமக்கே இதை படிக்கும்போது நிறையா என்ன வருது, கேள்விகள் வருது இல்லையா? இதே மாதிரி தான் அவருடைய சீஷர்களுக்கு வந்தது. ஒரு முறை அவரிடத்துல கேட்குறாங்க பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ரொம்ப கிளியராக அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பாரு, ஏன் ஊமைகளாகவே பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நேரடியாக நாங்கள் புரிகிற மாதிரி பேசலாம் இல்லையான்னு சொல்லும்போது அதுக்கு ஆண்டவர் நிறைய பதில்கள் சொல்லியிருக்கலாம். ஒன்று பாருங்கள், நான் பேசுகிற ஊமைக்கு இதுதான் அர்த்தம், அல்லது நான் சொல்ல மாட்டேன் அப்படி கூட சொல்லலாம், அல்லது நீங்களே போய் தெரிஞ்சுக்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சற்றும் எதிர்பாராத ஒரு பதில் கொடுக்குறாப்போ அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்போ ரெண்டு குரூப்பை சொல்கிறார். அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஓமையில் என்ன இருக்குது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், பரலோக ராஜ்யத்துக்கு போவதுடைய ரகசியம். இப்போல்லாம் நம்ம எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், பரலோகத்துக்கு தானே. அந்த ரகசியம், அந்த வழியே இந்த ஊமைக்குள்ளே தான் இருக்குதான். அது ஏற்கனவே மீன் வலை சப்ஜெக்ட்லேயும் பார்த்துட்டோம். அப்போ இந்த ஊமையினுடைய பொருள் தெரியாமல் நம்ம எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், அதை பொருள் தேடுறதுக்கு நம்முடைய சகல பிரயத்தனங்களும் படணும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், உட்காந்து கேட்டால் போதும், சரிங்களா? இது என்னன்னு கேட்டாலே போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அருளப்பட்டது அவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா? அந்த அவர்களை பற்றி சொல்லும்போது, அவர்கள் கண்டும் காணாதவர்கள், கேட்டும் கேளாதவர்கள், உணர்ந்து கொள்ளாதவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியாதுங்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது வசனம் புரியுது. மற்ற எல்லாத்துக்குமே இந்த வசனம் எப்படி தெரியுமா இருக்குது, உள்ள கண்டும் காணாதவர்களாக தான் இருக்கு. படிக்கிறாங்க, ஆனால் உள்ள என்ன அர்த்தம்னு தெரியல. அதனால தான் முதலே சொன்னேன், இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நம்ம கேட்டது பைபிள் வசனம். இப்பொழுது இந்த சேனல் வழியாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறது வசனத்துக்குள் இருக்கிற சத்தியம். வசனம் யார் வேணாலும் படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம், வியாக்கியானம் கொடுக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் வசனத்தினுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்ளணும்னா அது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், கிருபை செய்யணும், தாழ்மையோடு அவர்கிட்ட கேட்கணும். அப்போ தான் கிடைக்கும். நம்ம கேட்கலாம், கட்டாயமாக கிடைக்கும். தேவன் பாருங்கள், இப்போது அப்படிப்பட்ட ரெண்டு வகையான குரூப்பில் நம்ம கண்டும் காணாத குரூப்பில் இருக்கக்கூடாது, நம்ம கண்டுகொள்ளுகிற வகுப்பாராக நம்ம இருக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஊமைக்குள்ளே போகலாம். இந்த ஊமையில் இது ஒரு ஊமைனாலே புரியுது இல்லையா? ஏதோ பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இந்த ஒரு சம்பவம், ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதில் ரெண்டு கேரக்டர் வருது, ஒன்று ஐஸ்வர்யவான், இன்னொன்று லாசரு. இந்த ரெண்டு கேரக்டருமே யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம வேத வாக்கியங்களின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்துட்டோம்னாலே இந்த சப்ஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சத்தியமாக வெளிப்படும். அப்போ அந்த ரெண்டு கேரக்டர் யார் அப்படின்னு தெரியணும். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஏதாவது ஒரு உவமையை ஒரு இடத்துல சொல்லியிருந்தால் அந்த உவமையினுடைய பொருளை கண்டுபிடிக்கிறதுக்குரிய க்ளூ இருக்கு இல்லையா, அதை முன்னாடியோ பின்னாடியோ அல்லது வேறு எங்கேயாவது பக்கத்துலேயோ சொல்லியிருப்பார். அதை படித்தாலே டக்குன்னு நமக்கு என்ன ஆயிரும், கனெக்ட் ஆயிரும். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும், படிக்கிறோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் இந்த உவமையில் கூட இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான 2 கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். கவனிங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 16 வசனம். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்லப்போம். என்னென்னா பாருங்கள், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்ததா. யோவான்ங்கிறது யோவான் ஸ்நானகன், ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வழங்கி வந்தது. அதுக்கப்புறம் அது முதல் அப்படின்னா யோவான் ஸ்நானகனுக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் அதில் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ யோவான் ஸ்நானகனுக்கு முன்னான காலத்தில் யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் தான் அதில் பிரவேசிக்க முடியும். புரியுதுங்களா? அப்படின்னா இதில் 2 வகுப்பாரை குறித்து பேசியிருக்கு. ஒன்று, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. யாருக்கு யோவான் வழங்கி வந்தார்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். யாருக்கு வழங்கி வந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழங்கி வந்தது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். சுவிசேஷம் வெளியே போகும்போது அது யாருக்கு போயிடுச்சுன்னா யாவரும் அதிலே பலவந்தமாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்கள் வரைக்கும் யோவான் ஸ்நானகன் நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாவரும் அதில் வரல. ஆனால் கிறிஸ்துவுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா யாவரும் அதிலே பலவந்தமாய். அந்த யாவருங்கிறது யார்? இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாதவர்கள், புறஜாதி ஜனங்கள். புரிஞ்சுங்களா? அப்போது 2 வகுப்பார் இந்த 2 கேரக்டராக இங்கே சொல்கிறார். ஒன்று, இஸ்ரேல் ஜனங்கள், அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அதுக்குள்ளே வர்றாங்களாம், புறஜாதிகள். அப்போ 2 வகுப்பார். புரியுதுங்களா? இப்போது இந்த ஓமையினுடைய பொருளை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் கவனிக்கிறீங்களா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எல்லாம் அவங்களுக்கு தான், எல்லாம் அவங்களுக்கு தான், எல்லாம் அவங்களுக்கு தான். அந்த மாதிரி அப்படி ஒரு வகுப்பார். இன்னொன்று அது இல்லாத வகுப்பார். ஸோ இப்போ நம்ம கவனிக்கலாம். இதில் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவான் யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி கவனிக்கும்போது இந்த டயக்ராம் கொஞ்சம் பாருங்கள். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமெல்லாம் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் யாருக்கு வழங்குச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. யோவான் ஸ்நானன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வழங்கி வந்தது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் புறஜாதி ஜனங்கள் அதுக்குள்ளே வந்துட்டான். அப்போ புறஜாதி ஜனங்களுக்கு அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் காலத்துக்கு முன்னான காலம் வரைக்கும் புறஜாதி ஜனங்களுக்கு எந்த விதமான பங்கும் பாத்தியம் இல்லை. சகலமும் யாருக்கு தான் இருந்ததுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா அந்த ஐஸ்வர்யவான் எப்படி சம்போகமாக சுகபோகமாக ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தானோ அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த ஐஸ்வர்யவானை போல நல்ல சுகபோகமாக தேவனுடைய இதில் வாழ்ந்து வந்தார்கள். அவங்களுக்கு தாங்க எல்லா வசதியும் தேவன் கொடுத்தார். அப்போ இந்த உலகத்திலேயே அவங்க தான் ஐஸ்வர்யம் உள்ள ஜனங்களாக இருந்தாங்க. அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் யாருக்கு நல்லா சொல்லப்பட்டிருக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போ இவர்கள் அந்த மாதிரி தேவனுடைய எல்லா நன்மைகளை அனுபவித்து கொண்டிருந்த போது லாசரு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப கீழான நிலைமையில் இருந்தது. எதை குறிக்குதுன்னா புறஜாதிகள், அவங்களுக்கு எந்த விதமான தேவனுடைய
ஒரு ஃபேவரும் அவங்களுக்கு கிடைக்காம எப்படி கீழே உட்காந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்த மாதிரி தான், லாசரு கஷ்டத்தில் இருந்த மாதிரி தான் அந்த புறஜாதி ஜனங்கள் ரொம்ப மோசமாக இருந்தான். அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவான்கள் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். இந்த லாசரு யாருன்னா புறஜாதி ஜனங்கள். இந்த 2 பேர் தான் இந்த 2 கேரக்டர். இப்போ வருங்க அழகாக அது சத்தியமாக அது வெளிவந்துடும். அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்னென்ன ஐஸ்வர்யமெல்லாம் இருந்தது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் பாருங்கள். ரோமர் 9:4 வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அடுத்தது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. பாருங்க, இப்போ அவங்களுக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் இருந்தது ஒரு லிஸ்ட் போடுறார் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தம். அப்பான்னு கூப்பிட்ற அந்த ஒரு உரிமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது ஆபிரகாமின் நிமித்தமாக. மகிமை, அவங்களோட தான் தேவன் உடன்படிக்கை பண்ணார். அவங்களோட தான் தேவன் எல்லா வகையான வாக்குத்தத்தங்களும் கொடுத்தார். அப்போ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இப்போ அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? போய் சேர்ந்தது இல்லையா? அப்போது அந்த மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்ற வரைக்கும், அதாவது யோவான் ஸ்நானகன் அதுக்கு முன்னாடி வந்தார். அது வரைக்கும் ஒரு ஐஸ்வர்யான் எப்படி இந்த பூமியில் சம்பிரமாவை வாழ்கிறானோ அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அதுக்கு ஆதாரம் 2-3 வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 147:19. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. பார்த்தீங்களா? எல்லா இஸ்ரேலுக்கு தான் தம்முடைய பிரமாணங்கள், தம்முடைய வசனங்கள் எல்லாம் அறிவிக்கிறார். வேற எந்த ஜனத்துக்கும் அவர் இப்படி செய்யலையா? புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, உபாகமத்தில் சொல்லும்போது நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி, உபாகமம் 4:5 நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாய கர்த்தர் எனக்கு கற்பித்த நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன், ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். அது மட்டும் இல்லை, உபாகமம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி எது கேட்குறார். ரொம்ப பக்கத்தில் இருந்தாராம் தேவன். என்ன வேணுமோ அவங்களுக்கு அப்பவே கொடுத்துட்டார். ராஜா வேணுமா, இந்த ராஜா வச்சுக்கோ. தண்ணி வேணுமா, தண்ணி. மாமிசம் வேணுமா, மாமிசம். அருமையான தேசம் வேணுமா, தேசம். பாருங்க, உங்களுக்கு தீர்க்கதரிசிகள் வேணுமா, தீர்க்கதரிசி. அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஐஸ்வர்யவான்களாக அவர் என்ன செஞ்சார்னா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த லாசர் எப்படி இருந்தார் பாருங்கள். லாசர் எனும் பேர் கொண்ட தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையான். அப்போது இந்த லாசரு இது யாருக்கு அடையாளமாக இருக்குது? அதில் பாருங்கள், நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டான். அந்த காலத்தில் இந்த மாதிரி குஷ்ரோகம் வந்தவங்களாம் கிட்ட புண்ணெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மருந்தை தடவி நாய்களை விட்டு நக்க விடுவாங்களாம். நாய்கள் நக்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் மருந்து அது என்ன ஆகாது, குணமாகாது, மேலும் மேலும் பெருசாகும். அந்த மாதிரி தான் அந்த புறஜாதிகள் இருந்தாங்களாம். அப்படின்னா இந்த லாசர் யாருக்கு நிழலாக இருக்கார் அப்படின்னு சொல்லி கவனிச்சுன்னா புறஜாதி ஜனங்கள். கவனிக்கிறீங்களா? அப்போது அந்த டைமில் நம்மளை போல் இருக்கிற புறஜாதி ஜனங்கள் என்ன நிலைமையில் இருந்தாங்க பாருங்கள். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, அக்காலத்திலே சொல்ற பத்தில எந்த காலம்? இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு தேவன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் பொழிந்தருளின காலம். அக்காலத்திலே நம்மெல்லாம் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் பாருங்க வெளியே நிற்கிற எப்படி லாசரு
கீழே நின்று பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை. அப்போ வாக்குத்தத்தம் அவங்களுக்கு தான், உடன்படிக்கை அவங்களுக்கு தான். அதுக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்கள், நமக்கு கடவுள் யாருன்னே தெரியாமல் இருந்தது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது முன்னே தூரமாயிருந்த நீங்கள், த ரைட் டைம் சொல்கிறார் பாருங்க, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே என்ன ஆயிட்டீங்க, சமீபமானீர்கள். இப்போ லாசரு என்கிற புறஜாதி வகுப்பார், ஏன் லாசருன்னு பேர் வச்சாங்க? ஐஸ்வர்யவானுக்கு பேர் இல்லை, ஆனால் லாசருக்கு லாசருன்னு. அந்த காலத்தில் ஒரு கீழ் ஜாதிக்கு அப்படி தான் பேர் வைப்பாங்களாம். இப்படி ஒரு காமன் நேம் வைக்கிறாங்களே, மணி, அந்த மாதிரிலாம். அப்போது அந்த மாதிரி ரொம்ப கீழான நிலைமையில் இருக்கிறவங்க இந்த பேர் சொல்லி தான் அழைக்கிறது வழக்கம். அதனால தான் ஆண்டவர் அந்த பேர் அங்கே யூஸ் பண்ணியிருக்கார். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புறஜாதி ஜனங்கள் அவ்வளோ மோசமாக இருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி குஷ்ரோகம் வந்தவங்களெல்லாம் தீட்டுப்பட்டவர்கள் நினச்சி தள்ளி வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தில் படிக்கலாம். நாங்கள் எல்லாரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்கள் நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தைகள். அந்த மாதிரி புறஜாதிகளுடைய அவங்க கேட்டு வந்த போதங்களெல்லாம் ஒரு தீட்டான போதகமாக இருந்தது. பாவத்தில் வந்து அந்த குஷ்ரோகமே எதற்கு நிழலாக இருக்குது? பாவத்திற்கு நிழலாக இருக்குது. அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு மரணமே வந்துடும். குஷ்ரோகம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக மரணம் தான். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருந்த புறஜாதிகள். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நன்மையில் ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமா, எப்படி அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்தார்களா. எக்ஸாக்டாக இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போதே இந்த ஊமைக்காகவே ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கு பாருங்கள். அப்போ மார்க் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணினுடைய தாய், அந்த ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு இப்போ அவருடைய பாதத்தில் வந்து விழுகுது. அந்த ஸ்திரீ வந்து யூத ஸ்திரீ கிடையாது, சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீ, புறஜாதி அந்த அம்மா. அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அந்த அம்மா வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போது கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். இப்போ பிள்ளைகள்னு யார் சொல்கிறார்? யார் சொல்கிறாரு? இஸ்ரேல் ஜனங்கள். என் பிள்ளைகள் முதல்ல திருப்தி ஆகட்டும். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொன்னார். அப்போ புறஜாதிகள் அந்த அளவுக்கு மதிக்கப்பட்டாங்க அந்த டைமில். ஆனால் கிறிஸ்து அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை சொல்கிறார், முதல்ல பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். ஏன்னா அவங்க தான் ஐஸ்வர்யவான்கள், இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது இந்த உவமைக்கு சரியான உதாரணம். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க வாசிக்கலாம் பாருங்கள். மார்க் 7:28. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. மேஜையிலே கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிறதை தின்னுமே. பார்த்தீங்களா? அப்போ இந்த ஓமையில் சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறுது பாருங்க. புறஜாதிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே ஏதாவது ஃபேவர் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் வார்த்தையின்படி நீ போகலாம், உன் பிசாசு போயிடுன்னு சொல்லிட்டார். அப்போது இப்போ பாருங்கள், கவனிங்க. அப்படின்னா ஐஸ்வர்யவான் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். இந்த லாசர் யாருன்னா புறஜாதி ஜனங்கள். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சம்பிரமமாக வாழ்ந்து வந்தது போல் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருந்தாங்க. அப்போ புறஜாதிகளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. இதுதான் அந்த உவமையில் பார்க்குறோம். அப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேரும் மரிக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த புறஜாதிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த நாய்கள், அந்த பருக்கள் இருந்தது, அந்த நாய்கள் வந்து நக்கிட்டுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போது அந்த நாய்கள் யாருன்னு கூட நமக்கு பைபிள் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அது பொருந்தும், புறஜாதிகளுக்கும் பொருந்தும், நம்ம காலத்திலையும் இந்த வசனம் பொருந்தும். யார் இந்த நாய்கள்? ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறார்கள், நித்திரை பிரியர். அவருடைய காவல்காரர் ஒன்றும் அறியாத, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களா. அடுத்து பாருங்க, என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மெய்ப்பருங்கிறார்.
இவங்களைத்தான் நாய்க்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அந்த காலத்திலேயே பகுத்தறிவில்லாத சில மேய்ப்பர்கள், புரியுதுங்களா, என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆகாத நாய்களைப் போல இந்த புறஜாதி ஜனங்களை ரொம்ப வசியப்படுத்திட்டு இருந்தான். அவர்களில் ஒவ்வொருவரும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். அப்போது இந்த புறஜாதிகளுடைய பாவ நிலைமையிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும்னு அந்த அவங்களுடைய நோக்கம் இல்லை. இவங்க யார்? அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள், மேய்ப்பர்கள். இஸ்ரேல் ஜனங்களையும் அந்த மாதிரி மேய்ப்பர்கள் இருந்திருக்காங்க, புறஜாதிகளையும் அந்த மாதிரி மேய்ப்பர்கள் இருந்திருக்காங்க. இப்பவும் அந்த மாதிரி சில மேய்ப்பர்களும் உண்டு. என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆகாது, ஆனால் பகுத்தறிவு இருக்காது. மேய்க்கணும்னு விரும்புவாங்க, நிறைய ஜனங்களை மேய்க்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தங்களை மாத்திரம் உயர்த்திக்குவாங்களே தவிர மற்ற ஜனங்களை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உயர்த்த மாட்டாங்க. இப்போ லாசரு மரிக்கிறார், ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார். இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் 2 பேர்த்துடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அந்த மாற்றத்தில் தான் லாசரு ஆபிரகாமின் மடிக்கு போகிறார், ஐஸ்வர்யவான் ஒரு கீழான நிலைமைக்குள்ளே வர்றார். ஸோ இந்த மாற்றம் எங்கே எக்ஸாக்டாக நடக்குது என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை. கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை. இந்த முதலாம் வருகையில் இப்போ பாருங்கள், 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று லாசரு, இன்னொன்று ஐஸ்வர்யவான். இப்போ லாசரு புறஜாதிகளுக்கு நிழலாக இருக்கார், ஐஸ்வர்யவான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக இருக்கார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு பிறகு இந்த புறஜாதிகளாகிய லாசரு வகுப்பார் ஆபிரகாமின் மடிக்கு போகிறாங்களாம். தேவதூதரால்னா தேவனுடைய சத்தியத்தை சொல்கிறவங்களால ஆபிரகாமின் மடிக்கு போகிறாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போகிறாருன்னா, ஒரு பாதாள நிலைமைக்கு போகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆபிரகாமின் மடிக்கு போகிறாரே தவிர பரலோகத்துக்கு போகிறாருன்னு சொல்ல. அப்படின்னா ஆபிரகாமின் மடினா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க, உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். அந்த நிலைமைக்கு புறஜாதிகள் போகிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் ஆபிரகாமின் மடி. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 17-18 படிக்கிறோம். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ அதுதான் ஆபிரகாமினுடைய மடி. இப்போ இது லிட்டரலாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இத்தனை ஜனங்கள் போய் உட்காரணும்னா ஆபிரகாமின் மடியில் உட்காரணும்னா, ஆபிரகாமின் மடி அவ்வளோ பெருசா இல்லையா? அப்போ ஆபிரகாமும் கீழே தான் இருக்கார், அவர் இன்னும் எந்திரிச்சு வரல. அப்போ ஆபிரகாமின் மடி என்பது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஆசீர்வாதங்களுக்கு இப்போ புறஜாதிகள் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்க மேலே போயிட்டாங்க. அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் எப்படி அந்த ஐஸ்வர்யவான் ஒரு கீழான நிலைமையில் வந்து நெருப்பில் கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு தண்டனையின் காலத்தை தேவன் நியமித்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கும்போது இவர்கள் அவ்வளோ தீட்டுப்படுத்திட்டான், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியில். அக்கிரமம் ஜாஸ்தியானதுனால தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பாருங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று சொல்லிட்டு, அது புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமோ, அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை பல முறை கூட்டி சேர்த்துக்கொள்றதுக்கு அவர் விரும்பினார். பாருங்கள், முற்பிதாக்களின் மூலம் கூட்டி சேர்க்கிறார், தீர்க்கதரிசிகளின் மூலம் கூட்டி சேர்க்கிறார், கடைசியில் அவர்களுக்கு ஒரு தாயை போல கிறிஸ்துவே வந்துட்டார். அவங்களுக்கு ஒரு இருண்ட காலம் வரப்போகுது, கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு பெரிய தண்டனை காலம், அதான் சாயங்கால நேரம் மாதிரி. அதுக்கு முன்னாடியே அவங்கள கூட்டி சேர்க்கிறதுக்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். இப்போ அவர் சொல்கிறார், நான் எவ்வளவோ தரம் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னார்.
அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு கிபி 70வது வருஷத்தில் ரோமர்களுடைய பேரரசன் தீத்துராயன் வந்து டோட்டலாகவே இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணிட்டான், யூதர்கள் எல்லாம் அடித்து துரத்திட்டான். உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். கவனிக்கிறீங்களா? ஸோ இதுதான் ஐஸ்வர்யவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு அவன் ஒரு நெருப்புக்குள்ளே வந்து கஷ்டப்படுற மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு ஒரு மகா பெரிய கஷ்டத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. 2000 வருஷமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் அந்த உவமையில் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, இவங்க ஏன் அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க? ஓசியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் மேட்டுமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஸோ ரொம்ப ஜாஸ்தி தேவனை உங்களுக்கு கேர் பண்ணோன்னே இந்த செல்லம் அதிகமாக கொடுக்குற பிள்ளைகள் திருந்தாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனையும் மதிக்கலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது எதுவுமே அவங்க கேட்கல. அவங்க வந்து ஒரு கீழான நிலைமைக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி இருந்தோம்? அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறமானவர்களும் தேவனற்றவர்களுமாக இருந்தோம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? பக்கத்தில் வந்துட்டோம். ஆபிரகாமின் மடிக்கு வந்துட்டோம்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம பங்காளிகள் ஆகிட்டோம். வானத்து நட்சத்திரம் என்கிற நிலைமைக்குள்ளே மேலே போயாச்சு. அவர்கள் கடற்கரை மணல்கிற நிலைமைக்குள்ளே கீழே வந்துட்டான். இதுதான் அந்த உவமையில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து என்னன்னு சொல்லி கூப்பிட்டார்? தகப்பனே. அப்படின்னா இந்த ஐஸ்வர்யான் யாருக்கு நிழலாக இருக்கார் பார்த்தீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாம்கிட்ட, தகப்பனே எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்காங்க. இப்போ நான் இந்த நிலைமைக்குள்ளே கீழே வந்துட்டேன். எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்காங்க. அவர்களும் இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு நீங்கள் லாசருவை அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்லைங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், இல்லைப்பா, அவங்களுக்கு மோசே தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. உடனே இவர் ஐஸ்வர்யவான் மறுபடியும், ஐஸ்வர்யவான் யாருன்னு புரிஞ்சுக்கலாம், இஸ்ரேல் ஜனங்க. இல்லை ஒரு செத்தவங்கள்லேருந்து யாராவது வந்து சொன்னால் அவங்க வந்து திருந்தலாம் இல்லையான்னு சொல்லும்போது, மோசே சொல்லியே திருந்தலை, இனி மற்றவங்க வந்து சொல்லியா திருந்த போகிறாங்க. இதுதான் அந்த உவமையினுடைய கன்க்ளூஷன் அப்படியே முடிச்சிட்டேன். அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவான் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? இந்த இஸ்ரேல் ஜனங்க தான் சொல்கிறாங்களா, எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ இது யாருன்னு நமக்கு தெரியணும். ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து பைபிளுடைய டெக்னாலஜி, புரிந்து கொள்வதுடைய டெக்னாலஜி. அதனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். சரிங்களா? இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அந்த வேலை செய்யும்போது யூதேயா, சமாரியா, கலிலேயா, யூதேயா கீழ் இருக்கும், நடுவில் சமாரியா, மேலே கலிலேயா, இந்த பகுதியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சார். மேக்சிமம் கலிலேயாவில். அப்போது வருஷத்துக்கு 2-3 முறை அங்கே யூதேயாவுக்கு அங்கே எருசலேமுக்கெல்லாம் வந்துட்டு போவார். சரிங்களா? அப்போ இவர் இந்த இடத்துல மட்டும்தான் வேலை செஞ்சார். இந்த இடத்துல குடியிருந்தது யார் அப்படின்னா, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தால் தான் அதிகமாக குடியிருந்தார்கள். 12 கோத்திரத்தில். மிச்சம் 10 கோத்திரம் ஏற்கனவே பழைய ஒரு சப்ஜெக்டில் பேசியிருப்போம். சல்மனாசர் என்கிற ராஜாவுடைய காலத்திலேயே புரஜாதிகளோடு போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் கலந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி கலந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் வந்து இந்த வந்து ஒர்க் பண்ணது இந்த 2 சகோதரர் இருக்கிற இடத்துல, 2 கோத்திரம் இருக்கிற இடத்துல மட்டும்தான். ஏன் பர்டிகுலராக இந்த 2 கோத்திரம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, இப்போ பாருங்கள், இஸ்ரேல் வந்து 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு 2ஆக உடஞ்சிருச்சு அந்த 12 கோத்திரம். அது நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த இப்போ வந்து அந்த நான் சொல்லிக்க அந்த டயக்ராம் மட்டும் பார்த்துட்டே வாங்க, இந்த படத்தை மட்டும் பார்த்துட்டே வாங்க. யூதா பெஞ்சமின் கோத்திரம் இது 2 கோத்திரமாக பிரிஞ்சுட்டாங்க. மிச்சம் 10 கோத்திரம் தனியாக போயாச்சு. இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய முதல் ராஜா
சாலமோனுடைய மகன் ரெகோபயாம். 10 கோத்திரத்துடைய முதல் ராஜா சாலமோனுடைய படைத்தளபதி யெரொபெயாம். சரி, யூதா கோத்திரத்தில் யார் இருந்தது? 2 கோத்திரம் பாருங்க, யூதா பெஞ்சமின் கோத்திரம். என்ன ஆயிட்டாங்கன்னா, இவர்கள் டோட்டலாக 12 கோத்திரமாக இருந்தபோது இவர்கள் பிரியும் போது யூதா பெஞ்சமின் தனியாக 2 கோத்திரம் ஒன்றா பிரிஞ்சு வந்துட்டான். இவங்க தனியாக ஒரு கவர்மெண்ட்டாகவே ஆயிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு யூதா ராஜ்யம்னு பேர். மிச்சம் 10 கோத்திரம் தனியாக போய் சமாரியாவை தலைநகராக வச்சாங்க. அது இஸ்ரேல் ராஜ்யம்னு பேர். கவனிக்கிறீங்களா? அது இஸ்ரேல் ராஜ்யம்னு பேர். இப்போ இந்த யூதா கோத்திரம், யூதா பெஞ்சமின் கோத்திரம் 2 பேர் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? இப்போ இந்த 2 பேரும் ஒரே கோத்திரமாக வெளியே வந்துட்டாங்க. 12 கோத்திரத்தில் யூதா பெஞ்சமின் ஒரே கோத்திரமாக வெளியே வந்துட்டாங்க, ஒரு சகோதரர். இவங்க எப்படி 2 கோத்திரம் ஒன்றா வெளியே ஒரே கோத்திரமாக இருந்தார்களோ அதே மாதிரி மிச்ச 10 கோத்திரத்தாரும் இதே மாதிரி 2 கோத்திரமாக பிரிஞ்சு போய் அவர்கள் அந்த இடத்துல ஸ்கேட்டர்ட் ஆகி போனார்கள். புரியுதுங்களா? அப்போ யூதா கோத்திரம் 2 பேர், யூதா பெஞ்சமின் கோத்திரம் 2 பேர் ஒரே கோத்திரமானாங்க, ஒரு சகோதரர். அப்படின்னா மிச்ச 10 கோத்திரம் 2 கோத்திரமாக பிரிஞ்சாங்கன்னா அவங்க எத்தனை சகோதரர்? 5 சகோதரர். இதைத்தான் நமக்கு சொல்ல வரார். இப்போ இவ்வளோ கஷ்டமாக சொல்லணும்னா ஆமாம். ஏன் அப்படின்னா, ஏன் யூதா பெஞ்சமின் கோத்திரம் 2 கோத்திரம் ஒரே கோத்திரமாக பிரிஞ்சு போன மாதிரி இந்த 10 கோத்திரமும் 2 கோத்திரமாக பிரிஞ்சு அவங்க என்ன ஆகிட்டாங்க? போய் ஸ்கேட்டர்ட் ஆனாங்க. அப்போது 10 கோத்திரம் 2 பிரிஞ்சாங்கன்னா எத்தனை பேர்? 5 சகோதரர். இதைத்தாங்க அங்கே சொல்கிறார் பாரு, எனக்கு 5 சகோதரர் உண்டு. அதனால தான் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பாருங்கள், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்கிறார், நீங்கள் புறஜாதியார் நாடுக்கு போகாதீங்க, சமாரியர் பட்டணங்கள் பிரவேசிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக காணாமல் போன இஸ்ரேல் வீட்டார் இடத்துல போங்க, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். யார் இந்த காணாமல் போனவர்கள்? இந்த 10 கோத்திரம். கவனிங்க, இப்போ இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது யூதா பெஞ்சமின் கோத்திரம். அதுதான் இந்த யூதாயா, சமாரியா, அப்புறம் கலிலேயா. ஸோ இந்த 3 வகை இடத்துலையும் இந்த 2 கோத்திரம் மட்டும்தான் இருக்காங்க. மிச்ச 10 கோத்திரம் தனித்தனியாக 2 பிரிஞ்சு போயிட்டாங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது தான் அந்த 5 சகோதரர்கள் அப்படி சொன்னார். ஸோ இந்த காணாமல் போன ஆடாகிய அந்த 5 சகோதரர்கள் தான் 2 போனவங்க 10 கோத்திரம். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றார்? இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்துடைய இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இல்லை நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு பிரஜாதிகள் போய் சொன்னால் திருந்துவாங்களான்னு சொல்லும்போது அதற்கு முடிவு என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா, அவங்க ஆக்சுவலாக திருந்தினாங்களான்னு பாருங்கள். பவுல் பர்னபாவெல்லாம் போய் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க, உங்களுக்கு தான் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிச்சிருக்கிறோம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். இருக்கு இல்லையா? அப்போ தான் பவுல் பர்னபாவெல்லாம் தைரியம் கொண்டு என்ன சொன்னாங்க? முதலாவது உங்களுக்கு தான் இந்த வேத வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்கள் அதை தள்ளி நித்திய ஜீவனுக்கு உங்களை அபாத்திரரை தீர்த்துக்கிட்டபடியால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்துல போகிறோம், லாசர்கிட்ட போகிறோம்னு சொன்னார். ஸோ புறஜாதியார் இதை கேட்டாங்களா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பாருங்க, புறஜாதியார் உள்ள வந்துட்டான். எப்படி லாசரு ஒரு மிகுந்த ஆவலுடையவரா அங்கே ஏதோ மேஜையிலிருந்து விழுகிறதுக்கு அவர் தயாராக இருந்தாரோ அந்த மாதிரி புறஜாதிகள் ரொம்ப ஏக்கத்தில் இருந்தாங்க. அவர்களுக்கு சத்தியம் கிடைச்சோன்னே அவர்கள் எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. எங்கே? ஆபிரகாமின் மடிக்கு. எப்போ நடந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின்பு. அதுதான் ஒரு மாற்றம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பு புறஜாதிகள் ஆபிரகாமின் மடிக்கு போயிட்டாங்கன்னா ஆபிரகாமுக்கு சொல்லி ஆசீர்வாதத்துக்கு போயிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மோசமான நெருப்புக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நெருப்புக்குள்ளேங்கிறது நரகத்துக்குள்ளேயா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், தகப்பனாகி ஆபிரகாமை சொல்கிறார் பாருங்கள், நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையிலே நான் வேதைப்படுகிறேன். இது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டான நரகம். இது ஆக்சுவலாக ஒரு உவமை. உவமை என்பது நடந்த சம்பவமே அல்ல.
அப்போது ஒரு நெருப்புக்குள்ளே நிற்கிறதுனால என்ன அர்த்தம்? ஒரு மோசமான நிலைமைக்குள்ளே அவர் போயிட்டார், ஒரு அழிவுக்குள்ளே போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அங்கேருந்து ஏதாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது அதான் அப்படியே சொன்னேன். அப்போ பரலோகமும் நரகமும் பக்கத்துலேயே இருக்குது, அங்கேருந்து தண்ணி ஊற்றணுன்னு வாங்கிக்கிறதுக்கு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அந்த அக்கினிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது இதுக்கு பேதர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். 1 பேதர் 4:12 பாருங்கள். பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. அந்த அக்கினிங்கிறது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பாடுகள் தான். அப்போ அவங்களுக்கும் அக்கினி, சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் நெருப்புக்குள்ளே நின்றுருக்கேன், வயிறு எரியுது சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோசமான தண்டனைக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி தண்டனைக்குள்ளே போயிட்டா இப்போ அவர்கள் மித்த 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, மற்ற புரஜாதியார் மத்தியில் போய் ஸ்கேட்டர்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஆபிரகாம் அங்கேருந்து என்ன சொன்னாரா, அவங்க மோசையெல்லாம் சொல்லியே திருந்தலை பார்த்தீங்களா. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மிச்சம் இருக்கிற 10 கோத்திரத்தாரும் மோசையை சொல்லியும் திருந்தலை, இனி லாசரு போய் சொல்லியா திருந்த போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவுதான், இனி நீங்கள் கீழே வந்தது தான், அவர்கள் மேலே போனது தான். அதுதான் என்னுடைய அர்த்தம். பரலோக ராஜ்யத்திற்குரிய அழைப்புக்குள்ள புறஜாதிகள் போயிட்டாங்க, நீங்கள் அதை மதிக்காதனால கீழே வந்துட்டீங்க. இனி நீங்களும் மேலே வர முடியாது, அவர்களும் கீழே வர முடியாது. ஒரு பெரும் பிளப்பு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்குள்ளே உண்டாயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சூழல். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தவறு செய்துட்டு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க பாருங்க இல்லையா. இந்த ஓமை நமக்கு என்ன சொல்லுது? இந்த ஓமை என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் வாங்கி கீழ்ப்படியாமல் போன ஜனங்கள், தேவன் அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவங்க மத்தியில் பிறக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தும் அவர்கள் திருந்தலைங்கிற போது திரும்பவும் அவர்கள் மன திருந்துறதுக்கான சூழ்நிலையே இல்லை பாருங்க. அந்த பிளவு வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறோம், வெளியிருந்து உள்ளே வந்திருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு மேன்மையாக நினைக்கணும் தேவனுடைய ஒரு அழைப்பை. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது, இஸ்ரேல் ஜனங்கள் தவறிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கைவிட போகிறாருன்னு இல்லை. ஆனால் ஏன் தவறினார்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது பாருங்கள், ரோமர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன், அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு என்ன கிடைச்சுதான், ரட்சிப்பு கிடைச்சுதான். அப்போது விழுந்து போகிறதுக்காகத்தான் இடறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களுடைய தவறுனால இப்போ யாருக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு? இப்போ அவங்க தவறி போகலைன்னா நமக்கு அந்த வாய்ப்பே இருந்திருக்காது. அப்போ தேவன் அவர்களை விட இப்போ அதிகமாக யார் தான் பார்க்குறார்? அப்போ ஒரிஜினல் ஐஸ்வர்யவான்கள்ங்கிறது யாருன்னா இப்போ நாம தானா? ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு, அதை அவங்க இழந்துட்டாங்க. இப்போ அந்த வாய்ப்பு இப்போ யாருக்கு வந்தாச்சு? நமக்கு வந்துருச்சு. அவருடைய தவறுதனாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அவருடைய நிறைவு எவ்வளவா இருக்கும். புரியுதுங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க கீழ்ப்படியாமல் போனாலே உலகத்துக்கு ஒரு பாடமாக இவங்க கீழ்ப்படிஞ்சு வந்துட்டாங்கன்னா, அவங்க கீழ்ப்படிஞ்சு காட்டுனா இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் இருக்கும், அதையும் செய்வாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்களை அவரோட ஐஸ்வர்யத்திலிருந்தாக அவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தை மதிக்காமல் தேவனை மதிக்காமல் போனதுனால அந்த ஒரு பிளவுக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா. இப்போ நமக்கு அது என்ன பாடம்? அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏதாவது மேஜையிலிருந்து கிடைக்குமான்னு இருக்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய சத்தியம் கிடச்சிருக்கு, ஒரு அழைப்பு கிடச்சிருக்கு. இதை நம்ம மேன்மையாக நினைக்கணும், இல்லைன்னா இந்த அழைப்பு நம்மளை விட்டு போயிடும். அதனால தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்கிறார் இல்லையா. அப்போது இது ஒரு உவமை. இந்த உவமையில் 2 கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கேரக்டரில் கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துட்டார்னா, மோசே சொல்லியே அவங்க திருந்தலை, வேறு யார் சொல்லி போய் அவங்க திருந்த போகிறது இல்லை. புறஜாதிகள் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு அந்த மேலான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அதை நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இதில் நரகம் இல்லையானா? இதில் நரகம் இல்லை. அப்படின்னா நரகம்னு ஒரு இடம் இருக்குதா இல்லையா? நெருப்பில் போட்டு வாட்டுறாங்களா இல்லையா? தெரியணுமா இல்லையா? ஒரு வாரம் பொறுத்திருங்கள், அடுத்த வாரம் நரகத்திற்கே உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்றோம். ஸோ அடுத்த வாரம்
நரகம் என்கிற ஒரு மகா பெரிய பாடத்தை நம்ம கவனிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.